9வது எபிசோட்ல நம்ம அக்காக்கும் அந்த அகாத்தாக்கும் சண்டை ஆரம்பிக்க அப்படியே எங்கிட்டு நம்ம ஒயிட் விஷனுக்கும் தலைவனுக்கும் சண்டை நடக்குது. இப்படி இருக்க ஒரு கட்டத்துல நம்ம அகாத்தா அங்க இருக்கிற எல்லாரையும் அவங்களோட மயக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வர எல்லாரும் நம்ம அக்கா கிட்ட வந்து ஏன் இப்படி பண்ணு கேட்க, அப்ப நம்ம அக்கா உடம்புல இருந்து வந்த பவர் தெரியாதனமா எல்லாரோட கழுத்தையும் நெரிக்குது. ஆனா அது அக்கா எப்படியோ சமாளிச்சிட. இதை பார்த்து நம்ம அக்கா நம்மளால யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த ஹெக்ஸோட கதவை ஓபன் பண்ண இதாண்டா சான்ஸ்னு நம்ம ஸ்வாட் டீம் உள்ள வராங்க. அந்த ஹெக்ஸோட கதவை ஓபன் பண்ணதுனால நம்ம விஷ்ணு அவனோட பசங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்க சரின்னு அக்கா கதவை மூட ஸ்வாடு அகாத்தா ஒயிட் விஷன் பூரா பையில நம்ம பசங்களை சுத்து போறானுங்க. ரைட்டானு விஷனுக்கு முட்டிக்க நம்ம பசங்க மிலிட்டரிய பாத்துக்க நம்ம அக்கா அரக்கியோட சண்டை செய்ய போயிடுறா. இப்படி இருக்க நம்ம தலைவன் ஒயிட் விஷன் பேசி புரிய வச்சு அவன் மண்டையில கை வச்சு பூரா விஷயத்தையும் படமா போட்டு காமிக்க இவனும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரண்டா சின்னசாமின்னு கிளம்பிடுறான். அப்படியே இங்கிட்டு நம்ம அகாத்தா அக்காவோட பூரா பவரையும் உருவி அந்த இடத்துல தொங்க விட அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு பார்த்தா அக்காவா குக்காங்கிற மாதிரி அந்த இடத்த சுத்தி டிராப் பண்ற ஸ்பெல்ல போட்டு பூரா பவரையும் உறிஞ்சி அவரோட ஒரிஜினல் ஃபார்முக்கு மாறி நிப்பா பாரு. கொப்பம் அவனே சும்மா சீனா இருக்கும். அப்புறம் என்ன நம்ம அகாத்தாவை மாக்கி அவரோட கேரக்டராவே மாத்திர கடைசியா நம்ம அக்கா பசங்களை தூங்க வைக்க அந்த பேரியர் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிட்டே வர அக்கா கண்ணு முன்னாடியே நம்ம விஷன் செல்லா சதுரி மறைஞ்சு போக ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறா. நெக்ஸ்ட் சீசனை பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.